Hi everyone. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் we are having our YouTube live. So happy new year everyone and happy Pongal. I hope everyone had a great time holidays lala. So back to our work after new year and Pongal celebration. I think we're going to see a lot of questions and நிறைய Yeah, I got it. சரி. So I think நிறைய பேர் வந்து two main questions நான் பார்க்கறது உண்டு. ஒன்று வந்து bleeding during first 3 months and also இன்னொன்று வந்து cervical length பற்றி. இது ரெண்டுமே வந்து நான் ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி before taking up the other questions, so let me just clarify these two. Number one, bleeding. Bleeding in the during first 3 months of pregnancy. Bleeding, நிறைய patients who come to me நான் சொல்கிறது உண்டு, bleeding is common. It's routinely seen. நிறைய patientsக்கு bleeding இருக்கலாம், but it's not always normal or not always normal. So because ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, காமனாக இருக்கலாம், நிறைய பேர் can perceive ஒரு mild spotting இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் brownish discharge அதெல்லாம் இருக்கலாம், but not always it is normal. So எப்போன உங்களுக்கு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ இதான இருந்ததுன்னா இமீடியட்டாக you have to definitely talk to your gynecologist because அதுக்கேற்ற supportive medications கொடுப்பாங்க. இதுவே நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற query வந்து நஞ்சுக்கொடி அதுவும் ஃபர்ஸ்ட் 3 monthsலேருந்து 5 months வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். 5 months வரைக்கும் நஞ்சுக்கொடி பொசிஷன் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். By 7 to 8 months of pregnancy, as the uterus expands, uterus நல்ல பெருசாகி எக்ஸ்பேண்ட் ஆக most of the time the placenta gets pulled up higher and higher. So அதனால you don't have to worry about placenta. Bleedingனுமே எல்லா வாட்டியுமே அது அப்நார்மலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுத்தோன்னே மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளீடிங்கும் செட்டில் டவுன் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் cervical incompetence. ஸோ இப்போவே நம்மளோட கமெண்ட்ஸ்லேயே வந்து ஐ திங்க் நிறைய பேர் cervical incompetence பற்றி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ let's go on to the questions now, right? Okay, let's go. So the first thing, அனு கேட்டிருக்காங்க, partial septate uterus NT ஸ்கேனில் 3.5 centimeters. ஓகே, ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துக்கணுமா, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணுமா, இல்லைனா ஸ்டிச் போடணுமா? எக்ஸலண்ட் வேலிட் கொஸ்டின் அனு, நோ டவுட் அட் ஆல். நாங்களே வந்து ஆக்சுவலாக வீடியோஸில் வந்து we have put ஒரு couple of doctors, நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா we have spoken about it, குரூப் வீடியோஸில் நாங்கள் பேசியிருப்போம். இப்போதைக்கு ஆன் த கான்ட்ரரி இப்போ subtle partial uterus அப்படின்னு எதுவும் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் subseptate or partial septate uterus. பட் ஆனால் என்னென்னா partial septate uterusக்கும் இப்போதைக்கு இருக்கிற cervical length நல்லா இருக்குன்றது நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் வாட் ஐ வுட் சே இஸ் 16 to 18 வீக்ஸுக்கு திருப்பி ஒரு cervical length பாருங்கள். septate uterus இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும்னு கிடையாது. பட் இஃப் த cervical length is reducing as the gestational age, pregnancy advances, இப்போ pregnancy வந்து 19-20 வீக்ஸ் ஆகுது, cervical length வந்து 3.5லேருந்து 2.9 இல்லை 2.8 வருது அப்படின்னா then you might have to look into it. அப்படி இல்லாத பட்சத்தில் ரொட்டீன் ஸ்டிச் போடணுன்ற அவசியம் கிடையாது. பட் உங்களோட ப்ரையர் ஹிஸ்ட்ரி வேறு எதான காம்ப்ளிகேஷன் இருந்தாலோ இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு அந்த மாதிரி யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆன மாதிரி எதாவது இருந்தால் உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சொல்கிறது ப்ளீஸ் கேளுங்க. எஸ், ஆன் தி கான்ட்ரரி ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கறதும் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், மேக்ஸிமம் ஒன்று யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகக்கூடாது, ரெண்டாவது நம்ம வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறனால வலி வந்துடக்கூடாது, அதாவது ப்ரீடம் லேபர் வரக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம பயப்படுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டிச் போடலாம், இல்லைனா நம்மளை வீக்லி இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரானும் எடுத்துக்கலாம். ரீசர்ச் பண்ண பார்த்ததில் போத் ஆர் ஈக்குவலி எஃபெக்டிவ்னு போட்டிருக்கு. பட் நம்ம வந்து ஸ்டிச் போடாமல் விட்டு அப்புறம் நம்ம ஈவன் தோ நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்து யூட்ரஸ் மவுத் சே ஒரு 23 வீக்ஸ் 24 வீக்ஸில் ஓப்பன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் we might feel very bad that நம்ம அப்போவே நம்ம ஸ்டிச் போட்டிருக்கலாமே அப்படின்றது பிஹைண்ட் நம்ம when we look back and think பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுன்றதுக்காக சில டாக்டர்ஸ் have their protocol by saying நீங்கள் ஸ்டிச் பிளேஸ் பண்ணுங்கள், வீக்லி நம்ம இன்ஜெக்ஷன் போடலாம், ப்ளஸ் நீங்கள் ஸ்டிச் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது உண்டு. ஸோ there's nothing wrong in both are equally effective. Both put together can be even more effective. Hi everyone, hello, thank you for joining us, good evening. Anu, உங்களோட questions தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். You can put it once, definitely I will take it up, don't worry at all. Okay,
கலைவாணன் ரகுவந்தி கேட்டிருக்காங்க high resistance flow prescribed ecosprin. Okay, so why was ecosprin prescribed? அதான் கேட்டிருக்காங்க. And high resistance flowனா என்ன? See, when a pregnant uterus, இப்போ ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் போது எங்கேருந்து அதுக்கு நரிஷ்மெண்ட் போகிறது, எங்கேருந்து blood flow போகிறது, நம்மளோட யூட்ரஸ்லேருந்து. யூட்ரஸ்லேருந்து அம்மா கிட்டேருந்து பிளட் ஃப்ளோ போகணுன்னா யூட்ரஸில் யூட்ரைன் ஆர்ட்ரினாலே ரத்த குழா, ஸோ யூட்ரைன் ஆர்ட்ரி வழியாக தான் போகிறது. ஸோ நாங்கள் ஹை ரெசிஸ்டன்ஸ் நார்மல் ஃப்ளோன்னு சொல்கிறது எல்லாமே யூட்ரஸில் போகிற பிளட் ஃப்ளோவை பொறுத்து. ஸோ வென் வி டூ அ யூட்ரைன் டாப்லர், அதாவது நம்ம யூட்ரஸ்லேருந்து ரத்த ஓட்டம் குழந்தைக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்குறது ரெண்டு சைடில் பார்ப்போம். ஆப்வியஸ்லி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. அதில் ஒரு சைடு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சைடு நார்மலாக இருக்குது, இல்லை ரெண்டு சைடு ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறத விட மீன் வேல்யூ, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் புட் டுகெதர் மீன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். சே இஃப் த மீன் வேல்யூ இஸ் ஹை, தென் your doctor along with your history, BP and other findings உங்களுக்கு எக்கோஸ்பிரின் டேப்லெட் ஆரம்பிப்பாங்க. எக்கோஸ்பிரின் எதுக்காக? இட்ஸ் அ பிளட் தின்னர். இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் கிளாட் இருக்குது, நம்ம ரத்த கசையை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்கோஸ்பிரின் கொடுப்போம். அதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் இதுக்குமே. ஸோ blood flow சீராக போகணும், தட் இஸ் த blood should not clot, blood ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும் blood vessel, அதுக்காக தான் இந்த எக்கோஸ்பிரின் டேப்லெட் கொடுக்கறது. இந்த எக்கோஸ்பிரின் டேப்லெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 3rd மந்த்லேருந்து ஆரம்பிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா 5th 6th மந்த்துக்கு மேலே ஆரம்பித்தோன்னா அதுக்குள்ளே நஞ்சு கொடி உருவாருது, blood flow நல்ல பேட்டர்ன் செட் ஆகுது, எல்லாமே நடந்துடும். ஸோ நம்ம ஒரு 5 months 6 months 7 monthsக்கு மேலே இந்த எக்கோஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் வராது. ராதர் 3rd மந்த்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த blood flow நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது கூட நம்ம we can prevent either mother getting into high blood pressure, அதாவது ப்ரீஎக்லாம்சியா இல்லைன்னா PAH, ஹைப்பர்டென்ஷன் இன் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணலாம், குழந்தையோட growth ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம். அண்ட் எக்கோஸ்பிரின் இஸ் ஆல்சோ given to patients who have had multiple miscarriages earlier or they have lost their pregnancy or baby earlier. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம வந்து we do prescribe ecosprin. So ecosprin high resistance flow யூட்ரைன் ஆர்ட்ரியில் இருக்கிறதுனால தான் கொடுக்கறது உண்டு, நாட் இன்சைட் த பேபி, ஃப்ரம் அஸ் டு த பேபி. ஐ ஹோப் ஐ கிளாரிஃபைட் யுவர் பாயிண்ட். ஹாய், ஹலோ எவ்ரிஒன், வெல்கம். ஓகே, பிரியா கேட்டிருக்காங்க வஜைனல் சிஸ்ட் பர்மனன்ட் கியூர் இருக்கா, பண்ண முடியாதா, எனக்கு 5 months பேபி அபார்ட் பண்ணிட்டாங்க, ஹெமிவர்டெப்ரா அண்ட் 4th vessel இருக்குது, ஹவு டு ப்ரிவெண்ட் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி. பிரியா 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. And the first question, vaginal cyst. Vaginal cystலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது நிறைய டைப் ஆஃப் சிஸ்ட்னு சொல்லலாம். அதில் பார்த்தலின் சிஸ்ட்னு ஒன்று இருக்குது, கார்ட்னர் சிஸ்ட்னு இருக்குது, இல்லைனா நெம்போத்தின். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் வஜைனல் சிஸ்ட்னா எந்த இடத்துல இருக்குது, லோ 1/3 அப்பர் 2/3. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் பொறுத்திருக்கு. ரெண்டாவது ரெக்கரண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக வருதான்னு பொறுத்திருக்கு. மூணாவது அந்த லொக்கேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு மார்சுப்பலைசேஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தலின் ஆப்சஸ் தான் நிறைய பேருக்கு வரும். அதாவது அந்த நான் ப்ராபப்ளி ஐ வில் புட் அ வீடியோ ஆன் தட், பிகாஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த எந்த இடத்துல வரும்ன்ற. அதாவது நம்மளோட வெஜைனல் பாசேஜ் ஓப்பனிங்கில் லோவர் 1/3 வரும். அண்ட் அந்த பார்த்தலின் சிஸ்டில் என்னென்னா அது ஒன்ஸ் வந்துடுதுன்னா ரெக்கரண்ட்டாக வர வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த கிளாண்டுனால தான், அந்த கிளாண்ட் இன்ஃபெக்ட் ஆகிறதுனால தானே வீக்கமாக ஆகுது. ஸோ எனிவேர் நம்மளுக்கு இப்போது வெளியில் கையில் ஏதான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இங்கே ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியுது. இல்லை நம்மளுக்கு கழுத்தில் முதுகுலன்னு வருதுன்னா நம்மளுக்கு தெரியுது. இது வெஜைனான்ற போது நம்மளுக்கு பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்குது, பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல், வெரி பெயின்ஃபுல், பிகாஸ் த நர்வ் எண்டிங்ஸ் தேர் ஆர் வெரி பெயின்ஃபுல். ஸோ ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ் டு கோ த்ரூ. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ரெக்கரண்ட்டாக பார்த்தலின் ஆப்சஸ் வரவங்களுக்கு இனிஷியலாக நாங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம், அதை இன்செர்ஷன் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம், இல்லை தானாகவே அது அமுங்கதான் பார்க்கலான்னா பார்ப்போம். பட் ரெக்கரண்ட்டாக திருப்பியும் வரவங்களுக்கு மார்சுப்பலைசேஷன் ஒரு ப்ரொசீஜருக்கு வேறு அந்த கிளாண்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதனால மேஜர் ப்ராப்ளம்ன்றது எதுவும் கிடையாது, இட்ஸ் சிம்பிள் ப்ரொசீஜர். பட் ரெக்கரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுறது உண்டு. ஸோ தட்ஸ் யூர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், ஹெமிவர்டெப்ரா அண்ட் 4th vessel in the heart, I think it's persistent left SPCன்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே யூஸ்வலாக அது காம்பினேஷனில் வரும். ஏன்னா நிறையா குழந்தைங்களுக்கு அதை நானே பார்த்துருக்கேன். பட் த திங் இஸ் வாட் ஐ வுட் வாண்ட் டு நோ இஸ் நீங்கள் எதனா ஃப்ளூயிட் டெஸ்ட் எதனா ஆம்னியோசென்டிசிஸ் எதனா பண்ணிங்களா, இல்லை அதை பண்ணி எதனா ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்களா. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு என்ன குரோமோசோமோ இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதனா அசோசியேட்டடாக இருந்ததா தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் வர வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். அப்படி தெரியாத பட்சத்தில் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அனலைஸ். பட்
having said that, the chances of recurrence in the subsequent pregnancy is very very less, unlikely. So but matta reports la na paakumbodhu inna telivana badal enal kudukka mudiyum, but overall if you see, the chances of the same hemivertebra recurring again is very unlikely. But enna na unfortunately so we can't prevent it. நம்மளால இதை வராமல் தவிர்க்க நம்ம வெளிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது. வந்ததுன்னா நம்ம குழந்தைக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்லாமே தவிர we cannot prevent it from happening. And most of the congenital anomalies அப்படி தான். ஏன்னா நம்ம வந்து we can't do anything from outside. என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் நம்மளால இப்போ ப்ரிவென்ஷன் பார்த்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, the best thing what you could do to yourself is to have a healthy diet. ஒன்று. ரெண்டாவது உங்கள் ஹைட்டுக்கான வெயிட் கரெக்ட் பிஎம்ஐயில் நீங்கள் இருக்கிறது, that's very very important. மூணாவது thyroid control பண்ணுறது, if at all you have thyroid, அது கரெக்டான மெடிகேஷன்ஸ் வச்சு TSH லெவல் less than 3 வச்சுக்கிறது. நாலாவது டயபெட்டிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருக்கீங்க, நீங்கள் யூ ஆர் அ பேஷண்ட் ஆல்ரெடி அப்படின்னா அது ஈஸியாக எடுக்காமல் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ ஈவன் சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட், அவாய்டிங் ஜங்க் ஃபுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் 45 minutes a day, all this will actually make sure that the pregnancy is healthier. இதுதான் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியுமே தவிர ஒரு குரோமோசோம் ப்ராப்ளம் வராமையோ இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராமையோ நம்ம வெளியிலேருந்து நம்மளால் அதை தவிர்க்கவே முடியாது. கவிதா கேட்டிருக்காங்க, மேம் பேபிக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் 2 days ஐசியூவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடிச்சா கொலஸ்ட்ரம் கிடைச்சு இருக்குமா? ஓகே, see Kavita, basically colostrum is the first produced fluid. That's the milk mari kuda irukadu. That's on the or first few days, 1 or 2 days definitely there shouldn't be a problem as long as you have not expressed it out. So adanal kavale paradinga, no issues as long as the baby is healthy. Be happy, don't worry about colostrum, ipo milk varuma varada and the tension la eduthuke edukadinga. As long as now be happy that you are fine, the baby is fine and you are in a position that you can feed the baby. So that's more important. So adanal dharalama feed pannunga, definitely milk varum and colostrum varum, don't worry. Blood sugar female pregnancy video. Usha naanga detailed vandu gestational diabetes பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், பார்க்கலனா போய் பாருங்க. and ரெண்டாவது diabetes 2 type 2 diabetes mellitus பத்தி ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ இருக்கு, please go watch. ரெண்டு வீடியோமே it's very very basic லெவல்லேருந்து எப்படி நம்ம வந்து சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணி எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். ஓகே, பவித்ரா கேட்டிருக்காங்க, பைகான்வேட் யூட்ரஸ்னா என்ன மீனிங் சொல்லுங்க. அகெயின் இந்த பைகான்வேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ் அண்ட் நார்மல் யூட்ரஸ் அதோட டிஃப்ரென்சஸ் என்னன்றது படம் போட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், அது இதே யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பட் ஆனால் உங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். இப்போ நார்மல் யூட்ரஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் வரைஞ்சு காமிக்கிறேன், உங்களால் அதை பார்க்க முடியுமா, அவங்களுக்கு ஜூம் பண்ண முடியுமா? பிரீத்தம் ஜூம் பண்ண முடியுமா? இந்த ட்ரா பண்ணால் அப்படியே காமிச்சிடலாமா? ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ ஹியர். இந்த பிங்க் பேக்ரவுண்டே எடுத்துப்போமே. ஸோ லெட்ஸ் ஹாவ் திஸ் in the background. I think இது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. If you can see here, normal uterus ன்றது இந்த cavity, இதுதான் cavity, இது வந்து நார்மல் யூட்ரஸோட கேவிட்டி. ஸோ இந்த கேவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது கேவிட்டின்னு நான் எழுதியிருக்கேன். இதில் அவுட்டர் லேயர் பேர் ஃபண்டஸ். ஸோ இந்த வெளியே ஒரு லேயர் இருக்கும், உள்ள ஒரு லேயர் இருக்கும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த கரு வந்து நம்ம டியூப்பில் தானே ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகுது. அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகி அது வந்து யூட்ரஸ் கேவிட்டிக்குள்ளே வந்து நிற்கும். ஸோ இந்த கேவிட்டிக்குள்ளே இருக்கும் போது என்னாகும், இந்த கேவிட்டி நல்லா ப்ராடாக இருந்தால் தான் அந்த பேபிக்கு க்ரோ ஆகிறதுக்கு இடம் இருக்கும். பட் இதுவே when the uterus is formed abnormal, that is நீங்கள் பிறக்கும் போதே நம்மளோட யூட்ரஸ் அனாமலஸாக இருக்குது அப்படின்னா ஷேப் ஆஃப் த யூட்ரஸில் மாறுதல் இருக்குது. என்ன மாறுதல்னா, ரெண்டு விதத்தில் மாறுதல் இருக்கலாம். ஒன்று, அந்த உள்ளே இருக்கிற கேவிட்டி, நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே இருக்கிறது பேர் கேவிட்டி, வெளியில் இருக்கிறது பேர் ஃபண்டஸ்ன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த கேவிட்டி மட்டும் டிவைட் ஆச்சு ஆனால் ஃபண்டஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் செப்டேட் யூட்ரஸ்ன்னு பேர். ஸோ செப்டேட்னா ஒரு தின் ஷீட், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி. அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த கேவிட்டிக்கு நடுவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் செப்டேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால்
வெளிப்புறம் ஃபண்டஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவே பைகான்வேட் யூட்ரஸ்னால் என்ன அப்படின்னா இந்த கேவிட்டியும் 2ஆக இருக்கும் அண்ட் உங்களோட யூட்ரஸுமே 2ஆக இருக்கும். அப்படின்னா இங்கே ஒரு ஹார்ன், இங்கே ஒரு ஹார்ன், அப்படின்னா ஒரு ரெட்டை எல்லை மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நடுவில் ஒரு ஸ்டெம்மோட. அப்படின்னா என்ன ஆகும், அந்த பைகான்வேட் யூட்ரஸில் பாதிக்கு பாதி யூட்ரஸ் தான் இருக்குது அந்த குழந்தை உட்காரத்துக்கு. ஸோ இந்த செப்டேட் யூட்ரஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா, இந்த ஷீட்டை நம்ம லேசரால் ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பினால எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேவிட்டி நார்மல் கேவிட்டி மாதிரி ஆகிடலாம். பட் இதுவே பைகான்வேட் யூட்ரஸில் அதை பண்ண முடியாது. முன்னாடி காலத்தில் மெட்ரோபிளாஸ்டி அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தோம் டு ஃபியூஸ் போத் த ஹார்ன்ஸ். பட் இப்போ அந்த சர்ஜரி பண்ணுறதில்ல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த பைகான்வேட் யூட்ரஸை சர்ஜரி பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஏதான ஒரு ஹார்னில் ப்ரெக்னென்சி போய் இருந்தால் அது ஓகே. பிகாஸ் அந்த ப்ரெக்னென்சி அந்த பேபியால் எவ்வளோ தூரம் வளர முடியுன்றது அந்த ஒரு ஹார்ன் லைக் அந்த ஹார்னுக்கு பொறுத்து அந்த பேபியால் வளர முடியும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு இருக்கிற ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால வாட் குட் ஹேப்பன், குறை மாதம் டெலிவரி ஆகலாம், இல்லை பனிக்கூடம் கொஞ்சம் முன்னாடியே ரப்சர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா கூட என்னென்னா எதர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்கேரேஜ் ஆகலாம், இல்லை க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், தலை இறங்காமல் கால் இருக்கலாம், ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பைகான்வேட் யூட்ரஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் மற்றபடி we have had patients with biconvate uterus coming in for scans. We have had இன்னைக்கு காலையில் கூட ஒரு patient had a biconvate uterus. So third month ஸ்கேனுக்கு வந்தாங்க, யூட்ரஸ் மவுத்தில் நல்லா தான் இருந்தது, தேவைப்படுதுன்னா ஸ்டிச் போட்டுக்க. ஸோ பேசிக்லி என்னென்னா when we examine நம்மளுக்கு செப்டேட் யூட்ரஸ் தெரிஞ்சால் அதுக்கு நம்ம சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலாம். இதுவே பைகான்வேட் யூட்ரஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா பேஷண்ட்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான கரெக்டான நம்ம ஸ்டெப்ஸ் ரெமெடி எடுத்துனோன்னா கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தை பிறக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஐ ஹோப் ஐ கிளாரிஃபைட் அபவுட் பைகான்வேட் யூட்ரஸ். லேபர் வார்டில் சீக்கிரமாக டெலிவரி ஆக டிப்ஸ். ஓகே பிரியா, அந்த மாதிரி மேஜிக் டிப்ஸ்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் எதான சொன்னேன்னா that's not going to be the truth as well. Let me open and honestly tell you, labor is a process where ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுக்கலாம். சில பேருக்கு வந்து there are patients who have had something called precipitate labor சொல்லுவோம். அப்படின்னா வருவாங்க, நல்லா ஆக்டிவ் லேபரில் வருவாங்க, டக்குன்னு ஒரு டைமே இருக்காது, அட்மிட் ஆகி ஐவி லைன் போட்டு நாங்கள் வந்து வெறும் நார்மல் ஐவி லைன் போட்டு ட்ரிப்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே they will dilate very fast and they'll start pushing at delivering. பட் நெவர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக அந்த மாதிரி குவிக் டெலிவரி ஆகிறவங்க, ப்ரிசிபிடேட் லேபர் இருக்கிறவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனாலும் கூட அந்த மாதிரி குவிக்காக டெலிவரி ஆக வாய்ப்புகள் உண்டு. அதை நாங்கள் சொல்லுவோம். அண்ட் அதை தாண்டி பண்ணும்போது என்னென்னா ஒரு ஃபேஸ், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர்னு ஒன்று இருக்குது, லேட்டன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது, டெலிவரிக்கு அப்புறம் இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அதாவது போஸ்ட் டெலிவரி ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸஸ் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு மாறுபடும். அதாவது அந்த லேட்டன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பெயின் இல்லை பட் ஒரு மைல்டு கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஃபேஸும், அண்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்கிறது நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேஸுமே நிறைய பேருக்கு வந்து இட் வில் டிஃபர். ஸோ டிப்ஸ்ன்னு இப்போ போயினா உடனே டெலிவரி ஆகிடும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இட்ஸ் அ மித். இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நாங்கள் வந்து we can stimulate the pain, that is like இப்போ சரியாக பெயின் விட்டு வருது, சரியாக வரல, பட் யூட்ரஸ் நல்லா மவுத் ஓப்பன் ஆகுது, இல்லை தலை நல்லா இறங்குது அப்படின்னா டாக்டர்ஸ் கேன் இன்க்ரீஸ், தட் இஸ் ஸ்டிமுலேட் ஆர் ஆக்மெண்ட்னு சொல்லுவோம். அது எங்களோட மெடிக்கல் டேர்மில் ஆக்மெண்ட் பண்ணுறது என்னென்னா பை மெடிசன்ஸ், ஆக்சிடோசின்ற மெடிசன் கொடுப்போம். அதே மெடிசன் தான் வந்து உங்களோட யூட்ரஸ் அண்ட் பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த யூட்ரஸ் மேலே ஆக்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். அதை வெளிலேருந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் வர வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரமாக டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், you want to have a healthy labor அப்படின்னா keep yourself physically active as long as your gynecologist has said okay to you. So that's also very important. A நல்ல physical activity, நல்ல breathing exercise, and you are good enough to handle a trial because it's a very exhaustive process. A normal labor is not easy to go through. You need a lot of energy and strength and immunity, and also your muscles, your body muscles should be quite strong enough to handle it. So அதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் தாராளமாக. It will help you during labor process. ஓகே, ராஜி வந்து ஜிடிஎம் பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் யூடிஐ பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஆஃப் ஜிடிஎம் வி ஆர் சீயிங் ராஜி, முன்னாடியை விட ஒரு
10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் த இன்சிடென்ஸ் ஆஃப் ஜிடிஎம் ஒரு 10 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது ஸ்கேனுக்கு வரும்போது ஐ சி த டயக்னோசிஸ் அஸ் ஜிடிஎம் ஆர் பிஐஹெச் அதெல்லாம் நான் பார்த்தது உண்டு. இப்போ என்ன ஜிடிஎம்ல என்னன்னா ஒன் கண்ட்ரோல் தான் முக்கியம். இப்போ ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் அப்படின்னா வாட் யூ டயக்னோஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ தட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர் 5th or 6th month ஆஃப் ப்ரெக்னன்சி. அதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த புக்கிங் ஸ்டேஜ்லேயே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு புக்கிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து சுகர் ஹையாக இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் இட் மைட் நாட் பி ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ், இட் மைட் பி a type 2 diabetes. So you're already a diabetic, அது நம்மளுக்கு இவ்வளோ நாளாக தெரியல, இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஜிடிஎம் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா சுகர்னால மட்டும் கிடையாது, தி கண்ட்ரோல் ஆஃப் சுகர், தட் இஸ் கிளைசெமிக் கண்ட்ரோல் சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் நல்லா இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ கேன் எஸ்கேப் போத் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ். பேபிக்குமே மதருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக ஆகலாம். இப்போ அன்கண்ட்ரோல்டாக போகும்போது தான் பேபி பிக் ஆகலாம், மேக்ரோசோமியான்னு சொல்கிறது, ஓவரால் சப்பினஸ் அதிகமாகலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது பேபி ஹெட் வரதும் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஷோல்டர் டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு டெலிவரி பண்ணும்போது அம்மாவுக்கு நம்மளுக்கு டயர்ஸ் வரலாம், ஸோ ப்ளீடிங் ஜாஸ்தியாகலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் effects of something which we could have controlled earlier. So the control of diabetes is more important than getting scared and worried. Now I've become a diabetic. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. Anything during pregnancy, don't get scared. As long as you can diagnose it, you can detect, you can treat or you can control it, அப்படின்னா next step என்னன்றது பாருங்க, because that will help you in the long run both for you and your child. And UTI ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, நான் முன்னாடியே என்னோட நிறைய வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி urinary tract and vagina are very very close to each other. So அதனால நிறைய வாட்டி இன்ஃபெக்ஷன், ஸ்பெசிஃபிக்லி நம்மளோட ஃபீமேல் யூரித்ரான்றது அந்த சைஸ் வந்து ரொம்ப ஷார்ட், மேல் யூரித்ரா வந்து ரொம்ப லாங், இட் ஹாஸ் அ வெரி லாங் கோர்ஸ். whereas in female urethra the length or the size of the size சொல்லும்போது the length of the urethra is very short. ஸோ அதனால குயிக்காக ஃபீமேல்ஸ்க்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது உண்டு. அண்ட் ஆல்சோ சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் கூட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட்டாக இருக்கலாம். ஓகே, Mrs. Sunita, 3 months pregnant with sharp pain. Not very often. That's quite common, Sunita, as long as you don't have very severe unbearable pain, illana vandu fresh bleeding, அதெல்லாம் இல்லைனாலே நான் ப்ரெக்னென்சியில் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், மெயினாக 3 things தான் in pregnancy. 1, you need to be alarmed when these 3 things happen. Number 1, when you have fresh bout of bleeding, that is like as in your periods, when you're pregnant and you have fresh bout of bleeding, painless or painful, doesn't matter, fresh red bleeding, you have to meet your doctor immediately. Number 2, when you have severe pain, sharp severe pain, acute pain, like ரொம்ப நாளா இருந்த பெயின் கிடையாது, acute sharp pain which you're not even able to tolerate, அது second. Third, movements தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், say around like 6-7 months, ரொம்ப நல்ல குட் மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நல்லா தெரிஞ்சிருந்த மூமெண்ட்ஸ் சடனாக உங்களுக்கு தெரியவே இல்லை, சாப்பிட்டும் தெரியல, லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்தும் தெரியல, அண்ட் ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப வயிறு ரொம்ப கல்லாக இருக்குது, ஐம் நாட் ஈவன் ஏபிள் டு ஃபீல் த மூமெண்ட்ஸ் அரவுண்ட். தீஸ் 3 things are immediate symptoms that you need to talk to your gynecologist. இது வந்து இக்னோர் பண்ணாதீங்க. மற்றபடி வேறு எந்த சிம்டமாக இருந்தாலும் சரி, லைக் நம்மளுக்கு முதுகு வலிக்குது, கை கால் வலிக்கிறது, அடிவயிறு வலிக்குது, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூட்ரஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ அதனால மற்றதெல்லாம் ஓகே, பட் நான் இந்த 3 symptoms சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனு, ஐ திங்க் உங்களது தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மேக் ஷுர் யூ ரீரன் த வீடியோ அண்ட் கெட் இட் அனு. ஓகே, நிறைய பேர் வந்து ஃபீடிங் மதர்ஸ் வந்து தே டோன்ட் நோ, தே திங்க் தட் ஃபீட் பண்ணும் போது வந்து மெடிசன் சாப்பிடணும், இல்லை நம்ம டயட் எப்படியான மாற்றிக்கணும், நம்ம இந்த மெடிசன் சாப்பிட்டா, இந்த பவுடர் சாப்பிட்டா, இந்த கேப்சூல் சாப்பிட்டா நிறைய நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க் பயங்கரமாக நம்மளுக்கு சுரைக்கும், அந்த மாதிரி நிறையா. நான் அது மித்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அதுலேயும் சில இதில் உண்மைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பேசிக் ஸ்டெப்பை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப ஹைஃபையாக தான் நம்ம பேசுகிறோம், நம்ம இது பூண்டு சாப்பிடுங்க, ஜிஞ்சர் சாப்பிடுங்க, தண்ணி. எஸ், ஆல் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஹெல்த்தி டயட், ஒரு கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கிறது, குட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்சல்யூட்லி நான் அதெல்லாம் நோ சொல்லலை. ஆனால் த பேசிக், the bare minimum requirement of you feeding a child
in a calm, stress-free room and stress-less yourself. So, அப்படினா என்னன்னா, what I mean is, ஒரு calm, quiet room, வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் உங்கள் குழந்தையோட பாண்ட் பண்ணுற டைம், அந்த ஒரு ஃபஸ்ட்டு 3 to 6 months மட்டும்தான் this is going to be exclusive. So, அந்த 3 to 6 months மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட மற்ற தாட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அந்த குழந்தைக்காக I am giving you milk, because the thing is there is something called an oxytocin reflex, a let down reflex. அந்த மாதிரி these are reflexes which are natural. இந்த let down reflex ஆகட்டும், அந்த let down reflexல என்ன சொல்லுவோம்னா எங்களோட புக்ஸ்லாம் வந்து the sight, the smell, the cry of the baby. அது பேபி ஃபீட் கூட பண்ணணும் இல்லை, சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், பேபி ஃபீட் கூட பண்ணாமல் the minute you hear your baby cry or you have it next to you itself, your breast milk will start producing. இது வந்து it's extremely important that we know all this as natural methods. நம்ம வந்து yes இருக்கவே இருக்கு, நம்மளுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, பவுடர்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அலோபதியில் இருக்கு, இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் மெடிகேஷன்ஸ்லையும் இருக்கு, நீங்கள் டயட் மூலியமாகவும் you can increase your breast milk production, all said and done. But அதெல்லாம் பண்ணி நம்மளோட பேசிக்கை நம்ம மிஸ் பண்ணோன்னா எப்படி இல்லை? தட்ஸ் வாட் ஐ ஃபீல் பேட் அபவுட் இப்போ இருக்கிற நம்ம ஃபீட் பண்ணுற மதர்ஸ். பிகாஸ் என்னென்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது இப்போவே. நான் பேசுகிறது கூட வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் என்னென்னா there is so much of information available to us free, and நம்ம பேஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக மறந்துடுறோம். அதுதான் உண்மையாக இருக்குது. நம்ம முன்னாடி காலத்தில் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக விட்டுடுறோம். நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் நிறைய தெரிஞ்சுக்கிறோமே தவிர இதை ஃபாலோ பண்ணாலே போரும் தான் எனக்கு தோணுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அப்படி இதுலேயும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்ன்றது இஸ் த மோஸ்ட் பேசிக் ரிஃப்ளெக்ஸ். யூ அலவ் த பேபி டு சக், தட் இட் செல்ஃப் இஸ் a stimulant for your breast milk. So I think let down, sucking reflex, these are basic natural reflexes. இதை நம்ம வந்து வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது, அது நீங்கள் தான் பண்ண முடியும் உங்கள் குழந்தைக்காக. ஸோ அதை பண்ணுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. Anterior placenta is definitely okay, Lakshmi. Placenta can be anywhere, whether it is anterior, posterior, right side, left side, எங்கே வேணாலும் இருக்கலாம். See, யூட்ரஸ்ன்றது ஒரு 3D ஆர்கன்டா. ஸோ ஐ திங்க் நீங்கள் இது நிறைய பேர் வந்து வாட் தே திங்க் இஸ் தே டோன்ட் ரியலைஸ் தட் த நார்மல் சேஞ்சஸையும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு. நான் த ரீசன் வை we are actually putting in so many videos is to make you understand that these are all normal. So don't get scared for normal. That's what I want to say. See, இதுதான் யூட்ரஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ this is the cavity, அது where the baby is going to stay, correctா? So இந்த cavityல நஞ்சு கொடி can be anywhere. Okay, so anywhere na என்ன? மேலே இருந்தால் anterior, anteriorனா மேலே, ஓகே, கீழே இருந்தால் posterior, சைடில் இருந்தால் right side, லெஃப்டில் இருந்தால் left side, left lateral, right lateral. இதுலேயே யூட்ரஸ்க்கு மேலே இருந்ததுன்னா ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டஸ் anterior, posterior, lateral walls-ல எங்கே இருந்தாலுமே நஞ்சுக்கொடி தான். ஸோ நஞ்சுக்கொடி எங்கே இருந்தாலுமே இப்போ தெரியறதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே இருந்தாலுமே அந்த நஞ்சுக்கொடி ஃபங்க்ஷன் பண்ணால் போகும். doesn't really matter whether the placenta is in which position. So basically as long as the placenta is up, and நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவா அப்படின்னா, ஓ ஆன்டீரியராக இருக்கா, ஸோ அதனால வந்து ப்ராபப்ளி எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியல அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். யூ வில் ஃபீல் த பேபி மூமெண்ட்ஸ் நோ மேட்டர் வேர் யூ ஆர், நோ மேட்டர் வேர் தி placenta is. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் ஆன்டீரியர் placenta. ஓகே, ஸோ ஐ திங்க் ஓகே, Kanni Raj கேட்டிருக்காங்க, when to do exercise post cesarean. Okay, so when to do with the what type of exercise and when to start ன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்மளோட 2 days முன்னாடி இருந்த இன்ஸ்டாகிராம் லைவ்லையும் நான் இதே கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ சி மினிமம் நாங்கள் ப்ரிப்பேரல் பீரியட்னு சொல்கிறது வந்து 6 to 8 weeksன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months. அதுவும் சிசேரியன் ஆனவங்கன்னா ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆகட்டும், இல்லைனா வந்து செகண்ட் ரிப்பீட் சிசேரியன் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆஃப் கேப் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் எக்ஸசைசிங்
what type of exercise ன்னு பார்க்கணும். என்ன type of exerciseலாம் இருக்கு? Basic first walking. ஸோ அது ஒரு 15 minutes மார்னிங் 15 minutes ஈவினிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் பெயின் எல்லாம் எதுவும் வரலையா, அதுக்கப்புறம் மேக் ஷுர் தட் யூ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங். இல்லை உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை பட் யூ ஆர் யூஸ் டு டூயிங் யோகான்னு வச்சுக்கோங்களேன், யோகா பண்ணலாம். அண்ட் ஆஸ் லாங் அஸ் யுவர் டாக்டர் tells you that you are good to go, that you have your stitches are healed well, minimum at least ஒரு 2 months of the time கொடுக்கிறது is very important. இந்த next நான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு by say 10 to 12 weeks அப்புறம் definitely you can start going with first ஒரு ஸ்லோவாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் once you pick up on speed, you are comfortable, then definitely you can go back to your routine. ஹெட் ஓகே, தயானி கேட்டிருக்காங்க என்னுடைய பேபி ஹெட்டில் நீர் கோத்துட்ருக்குன்னு 20 weeks. ஓகே தியானி, அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு பேர் வென்ட்ரிகுலோமெகலின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு வந்து அது மட்டும் பத்தாது தியானி. ஒன், we need to know மெஷர்மெண்ட், எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு தெரியணும். மற்ற ஹெட்டில் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது மற்ற ரெஸ்ட் ஆஃப் த பேபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாலாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 months டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரிஸ்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் மட்டும் பத்தாது. அட்லீஸ்ட் அந்த ஒரு வாட்டி அந்த பேஸ்லைன் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு மாதம்க்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுதான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். Shobana, ma'am, I'm 7 months pregnant. I can't feel the movements very clearly. Heart rate 158 is absolutely fine, Shobana. See, 7 months pregnant na appadan baby close to ஒரு 1 kilo வந்துட்டுருக்கும். The baby ஓட வெயிட்டை தாண்டி அம்மாவோட அப்டமன் சொல்லுவோம்ல, வயிற்று பகுதி எவ்வளோ திக்காக இருக்குது, அதாவது நம்மளோட ஃபேட் அக்குமுலேஷன் எவ்வளோ இருக்குது, நம்ம சப்கியூட்டேனியஸ் லேயர் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி ஆன் த ஹையர் பிஎம்ஐ நம்ம இருந்தோம்னா மூமெண்ட்ஸ் தெரிய கொஞ்சம் டைம் ஆகலாம். More and more the baby starts gaining weight, say ஒரு 1.5 kilos 2 kilos na kandipa movements தெரிய ஆரம்பிச்சிடும். So as long as you feel the movements, make sure that you concentrate on the movements. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா மார்னிங் எல்லாம் we are busy, either நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஹவுஸ் ஒர்க், இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க் எதாவது இருக்கும், we tend to forget. இதுவே நம்ம நைட்டு படுக்கும் போது காம் அண்ட் குவாய்ட்டாக இருக்குது ரூம், நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் நிறைய தெரியுது, அது நிறைய பேர் நோட்டீஸ் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஸ்பெண்ட் enough time and actually noticing the baby movements. Notice, definitely you will be feeling the movements. I think blood clots பற்றி தான் நான் டீட்டெயில்டாக நான் பேசினேன் முன்னாடியே. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் ஓகே வினோதினி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் லைன், சரி திருப்பி பார்ப்போம். ட்ரான்ஸ்வர்ஸ் லைனாக என்ன? ஒன்று இதுதான் தலைன்னு வச்சுக்கோங்க, இந்த க்ரீன் கேப் தான். ஸோ ஒன்று தலை கீழே இருக்கணும், கால் மேலே இருக்கணும், இதுதான் நார்மல். ரெண்டாவது தலை கீழே இல்லைன்னா 96 to 97% ஆஃப் த டைம் தலை தான் கீழே இருக்கும், பிகாஸ் த ஹெவியஸ்ட் பார்ட் தட் இஸ் தி ஹெட், ரைட்? ஸோ ஸ்கல் ஹெவியாக இருக்கும் போது கிராவிட்டினால அந்த ஹெவினஸ் இருக்கனால கீழே இறங்கும். இல்லைன்னா கால் கீழே வந்துடும், தட் இஸ் கால் ரெண்டும் உட்காந்துட்ருக்கும். ஸோ இட்ஸ் அ ப்ரீச் பொசிஷன். ட்ரான்ஸ்வர்ஸில் என்னென்னா, ட்ரான்ஸ்வர்ஸ்னால் இது ரெண்டு கட்டம், தலையும் கீழே இல்லாமல் காலும் கீழே இல்லாமல் நடுவில் இருக்கும். ஸோ இப்போ நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தலை இந்த பக்கம் கால் இந்த பக்கம். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எந்த வாரத்தில் இருக்கோன்னு இருக்குது. 7 months 8 monthsனால் விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். இதுவே 9 months 10 months க்ளோசர் டு டெலிவரி வரும்போது we need to be a little careful. We need to make sure that the head comes down. இல்லையா, ஏன்னா வெளிலேருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வராத பட்சத்தில் அப்போ தான் நம்ம வந்து the doctor might take a call, because என்ன ஆகும், ட்ரான்ஸ்வர்ஸ் லையாக இருந்தால் சப்போஸ் வலி வந்துடுது, இல்லை பனிக்கூட உடஞ்சிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? பனிக்கூட உடஞ்சிட்டுனா தொப்புள் கொடியெலாம் இங்கே இருக்கும்ல, நஞ்சு கொடி இருக்கலாம், தொப்புள் கொடி இருக்கலாம், இல்லை கை வரலாம். ஸோ எனக்கு தலை இங்கே இருக்குன்னா கை கீழே இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் காம்பவுண்ட் ப்ரெசன்டேஷன், வேர் இல்லைனா கார்ட் ப்ரொலாப்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் லை போது மோஸ்ட் ஆஃப் த டைம் டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம வந்து எய்தர் ஹெட் இருந்தால் மட்டும்தான் it can give pressure, mouth of the uterus can open, the head can go down and the baby can deliver normally. Transverse la இருக்கும்போது most of the time it will become normal. அப்படி இல்லாத பட்சத்தில் then we need to make sure we wait, or delivery கிட்ட டேட் வந்துருச்சுன்னா உங்கள் டாக்டரே சொல்லிடுவாங்க எப்படி டெலிவர் பண்ணணும்னு. Placenta previa for the first baby, how about the second baby ன்னு கேட்டிருக்காங்க.
கார்த்திக், நாட் ஆல்வேஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிளாசண்டா ப்ரீவியா இருந்தால் செகண்ட் பேபியும் placenta previa வரணுன்ற அவசியம் இல்லை. But when I compare your pregnancy, your wife's pregnancy with another patient who has not had placenta previa in the earlier pregnancy, the chances, the mild chances of this, mild chances of recurrence will be there. அது டெஃபினட்டாக உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நாட் தட் இந்த வாட்டியும் டெஃபினட்டாக ப்ரீவியா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஹாவ் அ பாசிட்டிவ் தாட் இன் யர் மைண்ட். ஓகே, வாட் ஐ திங்க் அனு தான் பயங்கரமாக திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அனு நான் உங்கள் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணேன். ப்ளீஸ் கோ see the video. Madam, I previously had a missed miscarriage. What are the causes and will it get repeated? Okay, missed miscarriage அப்படின்னா என்னோட வீடியோஸில் நான் வந்து அதை பற்றி பேசியிருப்பேன். மிஸ்கேரேஜ் அப்படின்னா மிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது என்னென்னா ஹார்ட் பீட் எய்தர் ஃபார்ம் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம், இல்லை ஃபார்மே ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ வெறும் பேபியோட போல் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் கால்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம். அண்ட் யூஷுவலாக அந்த ஃபஸ்ட் 3 months ஆகிற மிஸ்கேரேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெனி அ டைம்ஸ் குரோமோசோம் இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லை பேபி சரியாக ஃபார்ம் ஆகாததுனால வரும். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வெளியிலேருந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். பட் இஃப் மிஸ்கேரேஜஸ் நீங்கள் ஏர்லி ட்ரைமஸ்டரில் லாஸஸ் இருக்குது, மோர் தென் 2 or 3 மிஸ்கேரேஜஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் what you could probably do, உங்கள் டாக்டரே உங்களுக்கு சொல்வாங்க, there are ஒரு battery of test இருக்குன்னு சொல்லுவோம் to analyze why we are having repeated miscarriages. ஸோ அந்த டெஸ்ட்டு நம்ம ஒரு கப்பலுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து குரோமோசோம் டெஸ்ட் பார்க்குறது, இல்லைனா ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங் பார்க்குறது, these and all are few tests which we can do if you have repeated miscarriages. More than that, ஒரு ஒன்ஸ் இருக்கிறதுக்குலாம் நம்ம பயப்பட வேண்டாம். டெஃபினட்டாக அடுத்த ப்ரெக்னன்சி நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. Okay, let me take few more questions and then we will wrap. I think okay, nasal bone. இன்னைக்கு கூட ஒரு 3-4 பேஷண்ட் கிட்ட nasal bone பற்றி நிறையா பேசிட்டேன். எஸ் சுமையா, நேசல் போன் உங்களுக்கு 12 வீக்ஸில் தெரியல, பட் ஸ்க்ரீன் வாஸ் நெகட்டிவ் அண்ட் 20 வீக்ஸில் தெரிஞ்சிருக்குன்னா தென் தட்ஸ் டெஃபினெட்லி ஓகே, ஆஸ் லாங் அஸ் யுவர் ஸ்க்ரீன் இஸ் நெகட்டிவ். பயப்பட வேண்டாம். Okay, so I think okay, Srimati கேட்டிருக்காங்க, we are actually planning on a pediatrician also to come on our live show. அது கூடிய சீக்கிரமா we will make sure that all your pediatric questions are also answered. ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜஸும் சரி we are getting plenty of pediatric questions. So definitely I will invite my colleague or my friend pediatrician வச்சு இந்த லைவ்லேயே you can ask all your doubts on your babies. But நீங்கள் இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு I will answer. Tips for evening colic ன்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீமதி. See, evening colic ஏன் காலிக் வருது, காலிக்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா gaseous distension சொல்லுவோம். அதாவது நம்மளுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப வயிறு ரொம்ப தும்முன்னு இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அடல்ட்ஸ்க்கு, அது பேபிஸால் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும், என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 important things. Once you feed the baby, it's extremely important every time you feed the baby. இதெல்லாம் நான் சொல்கிறது பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ்லாம் நம்ம பண்ணாலே நம்மளுக்கு many times நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். Every time you feed your baby, it's important that you burp the baby. So I think நம்ம ஒரு குழந்தைய வந்து I think நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய வந்து பேபி பர்பிங் பற்றி, ஃபீடிங் பொசிஷன் பற்றி நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ டூ ஃபாலோ தட். பேபி பர்பிங் பற்றி சொல்லும் போதுனா ஒன்ஸ் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களோட தோளில் போட்டு யூ நீட் டு pat the back of your baby until you hear the baby burp. That will actually relieve the colic pain. அந்த colic pain இல்லாமல் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து பேபிக்கு வந்து சைக்கிளிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் வந்து ஒன் ஆஃப் த வீடியோஸில் நான் போடுறேன். ஏன்னா அதுவுமே இட் ஆக்சுவலி ரிலீவ்ஸ் த கேஸ் in the tummy. So அதுவும் it's important. And also for the mothers, you should also know whether you have changed any food habits. அப்போ நம்ம ரொம்ப gaseous food எதான சாப்பிட்ருக்கீங்களா? ஏன்னா breast milk can actually contain whatever you eat. Not everything, but at least நீங்கள் gaseous substances எதான சாப்பிட்டுருந்தீங்கன்னா tend to avoid for the next 2 to 3 days. So all that will actually make things better and easy for the children.
ஓகே ஸோ ஐ திங்க் மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் எனி கிழங்கு வெரைட்டி, ஏது கிழங்குன்னு இல்லை, எனி வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து எக்ஸஸ் குவான்டிட்டின்னு பண்ணாதீங்க. இப்போ ஒரு கப் ரைஸ் அப்படின்னா அதே அளவு கப்புக்கான அளவு ரைஸுக்கு வந்து ஒரு கப் காயோ, ஒரு கப் கூட்டு, ஒரு கப் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டோன்ட் ஓவர் டூ எனி திங். வெஜிடபிள்ஸ் 1:3ன்னு சொல்லுவோம். 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா அதே 3 கப்ஸ், அதே அளவுக்கான 3 கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆர் கூட்டு, மோர் சாப்பிடலாம். ஸோ தட்ஸ் வாட் வி கால் இட் ஹெல்த்தி. அது எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கப் போரும். ஓகே ஸோ ஐ திங்க் ma'am, should I worry about IUGR at 32 weeks? Can I improve my fetal weight ன்னு கேட்டிருக்காங்க. See, IUGR ன்றது இட்ஸ் அ ப்ராட் டேர்ம். ஸோ நம்மளுக்கு 32 வீக்ஸ்க்கு என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கணும், குழந்தை சுற்றி ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ அம்பிளிக்கல் ரத்த குழாயில் எப்படி போகிறது, பிரெயினுக்கு எப்படி போகிறது, ஹார்ட்டுக்கு போகிறதுன்னு பார்க்கணும், அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு எப்படி பிளட் ஃப்ளோ போகிறதுன்னு பார்க்கணும், அண்ட் ப்ளஸ் குழந்தைக்கு வேறு எதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும். ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஃபஸ்ட்டு இனிஷியல் இதுலேயே, அது பாருங்கள். அண்ட் ஐ திங்க் okay, so Rajeshwari, I've had recurrent miscarriages, but AMH level is normal and karyotype is also normal. So if you've had recurrent miscarriages, indha test தாண்டி கூட antiphospholipid antibody ன்னு test இருக்கும், that is antibody APLA testing ன்னு இருக்கும். If you have not done it, please ask your gynecologist or physician, they will help you out with that. டீஃப்ளெக்ஸ்ட் ஹெட் கேட்டிருக்காங்க, பயங்கர ரெட் கோட்லாம் போட்டு. ஸோ டீஃப்ளெக்ஸ்ட் ஹெட் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ்டுனா என்ன? ஃப்ளெக்ஸ்னா இப்படி நல்லா தலை குனிஞ்சு, டீஃப்ளெக்ஸ்னால் தலை நம்ம அண்ணாந்துட்டு இருக்கோம். ஸோ அண்ணாந்து இருக்கிற தலையால் குழந்தையோட தலை கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டீஃப்ளெக்ஸ்ட் ஹெட்னு நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ தலை ஃபுல்லாக கீழே இறங்கலைன்னா எது ப்ரெஷர் கொடுக்கும்? யூட்ரஸ் மவுத் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அந்த டீஃப்ளெக்ஸ்ட் ஹெட் தானாகவே லேபரில் நீங்கள் when you get into labor, அந்த டீஃப்ளெக்ஸ்ட் ஹெட் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகி அப்புறம் உள்ள கீழே இறங்கினா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிளாக இருக்கும். டீஃப்ளெக்ஸ்டாகவே இருந்துருது அப்படின்னா, அதுவும் பெல்விக் போன், அதாவது ஹிப் போனில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா, தென் தலை இறங்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வஜைனல் டெலிவரி பாசிபிள் ஆகாமல் போகலாம். Okay. Yes, can I ride bike while I'm trying to conceive? Please, நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். கன்செப்ஷன் பிளான் பண்ணும்போது you can be absolutely normal. Okay. I think நிறைய வந்து the questions are more on miscarriages, bleeding during pregnancy. Okay, neural tube defects சொல்லி abort பண்ணிட்டாங்க. So அடுத்த ப்ரெக்னன்சிக்கு வராமல் இருக்கணும்னா ஜோதி, வாட் யூ குட் டூ இஸ் 2 things. 1, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட வெயிட் கண்ட்ரோலில் இருக்கணும். சுகர் இருந்ததுன்னா சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 2வது ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ரையர் ஹிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ, ஃபோலிக் ஆசிட் ஆஃப் 5 mg இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் 3 months prior to your pregnancy, next pregnancy. So இது பண்ணாலே most of the time next pregnancy ல நார்மலாக தான் இருக்கும். recurrence risk of neural tube defects வந்து ரொம்ப rare. ஸோ அதனால் பயப்படாதீங்க, ஹெல்த்தியாக இருக்கதா வாய்ப்புகள் அதிகம். So I think most of the questions, whatever mainly based on bleeding ஆகட்டும், cervical incompetence ஆகட்டும், anomalies ஆகட்டும், நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். And I think we have one more good news. நான் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் 2 days முன்னாடி had shared with all of you. நிறைய patients they wanted to meet us in person. அதனால தான் we are actually conducting an awareness program. அதுவும் வந்து it's going to happen next month, February. I think tentatively நாங்கள் வந்து இப்போ February 26th we have actually scheduled the date and venue எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். You can actually அதில் வந்து I'm going to have we are going to have discussions. You can come in groups with your family. We are going to have discussion about pregnancy, healthy pregnancy, positive pregnancy and a happy pregnancy. I think அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
how we can make our pregnancy a journey healthy, happy, and how we can enjoy and live happily. So next month I will see you all during the awareness screening program, and please make a note of the date. So adukulla one probably next live Instagram liyum seri, YouTube liyum seri, stay tuned. We'll be uploading our next live sessions pretty soon. Thank you all once again for joining us. It was great to have you, and ennala questions neenga badal na solnu nenikkrenglo, please do put it down in the comment section. We will take it up in our videos or definitely in our next upcoming live sessions. See you all soon. Feb 26, I'll all meet you pretty soon. Take care until then. Bye bye.